Hello everyone, welcome back to Iklas IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் மௌரியன் இந்தியா அதாவது மௌரியருக்கு பின் இந்தியா அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ ஆஸ் வி நம்ம முன்னாடி கிளாஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் மௌரிய அரசரான வந்துட்டு யாரை பார்த்துட்டு பிருகத்ரதன் அப்படிங்கிறவரை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ பிருகத்ரதன் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கமாண்டரான புஷ்யமித்ர சுங்கரால் என்ன டைனாஸ்டி அடுத்து ஏற்படுத்தப்படும்? சுங்க டைனாஸ்டி ஏற்படுத்தப்படும் சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் நிறைய அந்நிய படையெடுப்புகள் ஏற்பட்டு நிறைய சிற்றரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்ட் ஆகி நிறைய கிங்ஸோடைய ரூல் கீழே இந்தியா வந்து இருந்திருக்கும். அதுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மௌரியன் இந்தியா, மௌரியருக்கு பின் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். ஸோ தி பிரேக்கப் ஆஃப் மௌரியன் எம்பையர், மௌரிய பேரரசு வீழ்ச்சியானதுக்கு அப்புறமா ரிசல்டட் இன் த இன்வேஷன்ஸ் ஆஃப் சகாஸ், சைத்தியன்ஸ், பார்த்தியன்ஸ், இந்தோ கிரீக்ஸ் ஆர் பாக்டீரியன் கிரீக்ஸ் அண்ட் குஷானாஸ் ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்வேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ நார்த் வெஸ்ட்டில், நார்த்தில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுத்தில், இந்த மாதிரி எனக்கு இன்வேஷன்ஸ் எனக்கு இருந்திருக்கு. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இந்த இன்வேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ சவுத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக எங்கே படிப்போம்னா தென்னிந்திய வரலாறுல படிப்போம். யாரை பற்றி? சாதவாகனர்களை பற்றி நம்ம தென்னிந்திய வரலாறுல படிப்போம் இல்லைங்களா. அது போக பார்த்தீங்கன்னா நார்த்தில் சுங்காசும், அதாவது புஷ்யமித்ர சுங்கராட சுங்க வம்சமும் கன்வர்கள் அப்படிங்கிற கன்வாஸ் அப்படிங்கிற வம்சமும் ஆண்டிருப்பாங்க. நார்த் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தோ கிரீக்ஸ் ஆண்டிருப்பாங்க, சாகர்கள் ஆண்டிருப்பாங்க, பார்த்தியன்ஸ் ஆண்டிருப்பாங்க, குஷானாஸ் ஆண்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த சவுத் சத்வகனாஸ் பிகம் இண்டிபெண்ட், வேற சுங்காஸ் அண்ட் கன்வாஸ் இந்த நார்த்ன்னு சொல்லி படிக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ இவங்களுடைய சோர்சஸ் என்ன அப்படின்னு படிக்கிறோம்னா அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் தனதேவா இல்லைங்களா. ஸோ தனதேவா அப்படிங்கிற ஒரு அரசருடைய அயோத்தியில் காணப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோகா அப்படிங்கிற இடத்துல காணப்பட்ட காப்பர் பிளேட். நெக்ஸ்ட் ஜுனாகத் அல்லது கிர்னார்ல காணப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், நாசிக் பிரசஸ்தி, இது ஒரு முக்கியமான ஒரு பிரசஸ்தி சரிங்களா. நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேரியஸ், இது எல்லாமே சோர்சஸாக இருந்திருக்கு. ஸோ அப்போது காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சாதவாகனர்களுடைய காயின்ஸு, குஷானாஸான 2ஆம் காட்பீசஸ் அவருடைய நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள், அது போக அயல் நாட்டவர்களான யுவான் ஸ்வாங் போன்றவருடைய குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. யாரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு? போஸ்ட் மோரியன்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு. அப்போ லிட்சரியாக பார்க்குறோன்னா புராணங்கள், கார்கி சம்ஹிதா, ஹர்ஷசரிதா ஆஃப் பானபட்டருடைய ஹர்ஷசரிதம், நெக்ஸ்ட் பதஞ்சலியுடைய மகாபாஷ்யம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் குணாதயா அவருடைய பார்த்தீங்கன்னா பிரிகஸ்தகதா அப்படிங்கிற ஒரு நூல். நெக்ஸ்ட் நாகார்ஜுனாவுடைய மத்தியமிக்க சூத்ரா அப்படிங்கிற நூல். நெக்ஸ்ட் அஸ்வகோஷருடைய புத்த சரிதம் அப்படிங்கிற நூல். நெக்ஸ்ட் காளிதாசருடைய மாளவிகாக்னிமித்ரா, இது எல்லாமே சோர்சஸ் இருந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் யாரை படிக்க போறோம்னா நார்த்தில் ரூல் பண்ணிட்டு இருந்தா சுங்காஸ் பற்றி படிக்க போறோம். அப்போ அந்த சுங்காஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார? லாஸ்ட் மௌரியா எம்பரர், கடைசி மௌரிய அரசரான பிருகத்ரதன், அவரை பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிடுறாரு இல்லைங்களா. ஸோ இவர் யாரும் கிடையாது, என்னதான் இந்த பிருகத்ரதனுடைய சொந்த ஓன் ஜென்ரல் தான் பார்த்தீங்கன்னா, விஷ் மீன்ஸ் கமாண்டர் தான் பார்த்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா. ஸோ அவரால் தான் பார்த்தீங்கன்னா சுங்க டைனாஸ்டி ஏற்படுத்தப்படுகிறது இல்லைங்களா. ஸோ அப்போ புஷ்யமித்ராவும் பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக என்னதான் வச்சிருந்திருக்காரு? பாடலிபுத்திரம் இல்லைங்களா. ஸோ ஈவன் யாருடைய பீரியட்ல இருந்தே சிஷ்ணாகருடைய பீரியட்ல இருந்தே, சிஷ்ணாகர் காலசோகருடைய பீரியட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் தான் கேபிட்டலாக இருந்திருக்கும். புஷ்யமித்ராஸ் கிங்டம் எக்ஸ்டெண்டட் வெஸ்ட்வர்ட் டு இன்க்ளூட் உஜ்ஜயினி அண்ட் விதிஷா இல்லைங்களா. ஸோ உஜ்ஜயினி விதிஷா வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேரரசு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிருந்திருக்கு. ஹி சக்ஸஸ்ஃபுல்லி ரிப்பல்ஸ்ட் தி இன்வேஷன் ஆஃப் பாக்டீரியா கிங் மீனாந்தர் இல்லைங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ பாக்டீரியா அரசர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர், ஒரு அயல் நாட்டவர். இந்த அரசரான மீனாந்தர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா யார் தோற்கடிச்சிருக்கா? புஷ்யமித்ர சுங்கர் தோற்கடிச்சிருக்கதா சொல்றாங்க. பட் மீனாந்தர் மேனேஜ் டு கீப் காபுல் அண்ட் சிந்த். பட் அவர் பார்த்தீங்கன்னா காபுல் அண்ட் சிந்துவா யார் வசம் தான் இருந்திருக்கும்? மீனாந்தருடைய வசம் தான் இருந்ததா சொல்றாங்க. ஸோ புஷ்யமித்ரா thwarted an attack from the கலிங்கா கிங் காரவேலா இல்லைங்களா. ஸோ கலிங்க அரசர் காலவீரர் இருக்கார் இல்லையா. கலிங்கம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒடிஷா தான் இல்லைங்களா. ஸோ அந்த ஒடிஷாவை சார்ந்த காரவேலன் அப்படிங்கிற அரசையும் பார்த்தீங்கன்னா
யார் வந்து டிஃபீட் பண்ணிட்டான்னா புஷ்யமித்ர சுங்கர். ஹி ஆல்சோ கான்கர்ட் விதர்பா. ஹி வாஸ் a staunch follower of the Vedic religion. இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா வந்துட்டு தீவிரமா வேத மதத்தை பின்பற்றுகிறாங்க எனக்கு சொல்றாங்க. ஹி performed two அஸ்வமேதா யாகம் டு assert his imperial authority. அவருடைய அந்த ஒரு அதிகாரத்துவத்தை மேல் ஆதிக்கத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காக நிறைய யாகங்கள், அஸ்வமேத யாகங்கள்லாம் கூட எனக்கு புஷ்யமித்ர சுங்கர் எனக்கு பண்ணியிருக்காரு. இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்னிமித்ரா அப்படிங்கிறவர் தான். ஸோ புஷ்யமித்ர சுங்கருக்கு பிறகு அவருடைய மகனான அக்னிமித்ரர் வந்து ஆட்சிக்கு வராரு. அக்னிமித்ரா இஸ் செட் டு பி த ஹீரோ ஆஃப் காளிதாசாஸ் மாளவிக அக்னிமித்ரம் இல்லைங்களா? ஸோ காளிதாசருடைய மாளவிக அக்னிமித்ரம் அப்படிங்கிற நூலுடைய ஹீரோவே எனக்கு யார் தானாமா இந்த அக்னிமித்ரர் தான் சொல்லி சொல்றாங்க. தி டிராமா ஆல்சோ ரெஃபர்ஸ் டு த victory of Vasumitra, Agnimitra's son, over the Greeks on the banks of the Sindhu river. அதே மாதிரி இந்த மாளவிகா அக்னிமித்ரம் அப்படிங்கிற நூலையும் இந்த அக்னிமித்தனுடைய மகனான வசுமித்திரர் எப்படி வந்துட்டு சிந்து நதிக்கரையில கிரேக்கர்களை தோற்கடிச்சாரு அப்படிங்கறத பத்தியும் எனக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப சம்ஹவ் எனக்கு மாளவிகா அக்னிமித்ரம் யாரை பத்தி சுங்காச பத்தி தெரிஞ்சுப்பதற்கான ஒரு ஆதாரமா எனக்கு இருந்திருக்கு. தி ஓகே. அப்ப சுங்காஸ பார்க்குறோம்னா, இவருக்கு அடுத்து யாருன்னா, தி வீக் சக்சஸ் ஆஃப் சுங்கா. சுங்காஸ்க்கு அடுத்து இந்த புஷ்யமித்ர சுங்கர், அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னிமித்ராக்கு அடுத்து வந்தவங்கலாம் எப்படி இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன்ஸா இல்ல. வலிமையற்றவர்கள் அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தோ பாக்டீரியன்ஸ் கிட்ட இருந்தும், இந்தோ பார்த்தியன்ஸ் கிட்ட இருந்தும் என்ன வந்திருக்கு? நெறைய அச்சுறுத்தல்கள், நெறைய தாக்குதல்கள்லாம் வந்திருக்கு. இந்த சுங்கா டைனஸ்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 இயர்ஸ் கிட்ட எனக்கு இருந்திருக்கு. கடைசி சுங்க அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா, தேவபூதி அப்படிங்கிறவர் தான். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, தேவபூதியை யாரு கொன்றுப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஓன் மினிஸ்டரான வாசுதேவ கன்வா அவரு பார்த்தீங்கன்னா கொன்றுவாரு. ஸோ அப்ப அடுத்து வாசுதேவ கன்வாவால அடுத்து என்ன ஆட்சிங்க ஏற்படுத்தப்பட்டுரும்? கன்வ கன்வ ஆட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஏற்படுத்தப்பட்டுரும் அதே மகதம்ல இல்லைங்களா? ஸோ அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சுங்கா பீரியட் அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த சுங்காஸ் பீரியட் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த டிஃபெண்டிங் த கேங்கட்டிக் வேலி ஃப்ரம் த என்க்ரோச்மெண்ட் ஆஃப் த பாக்டீரியன் கிரேங்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா? ஆக்சுவலி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். நம்மளுடைய ஹரியன்கா சிஷுனாகா நந்த வம்சத்தின் பொழுது எனக்கு பாரசீகர்களும் கிரேக்கர்களும் படையெடுத்து வந்தாங்க. அவங்க வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாரசீகர்கள் வந்தாங்க. அவங்கள தோற்கடிச்சுட்டு அடுத்து யார் வந்தா? கிரேக்கர்கள் வந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த கிரீக்ஸ் இங்க இருக்கக்கூடிய மக்களோட திருமண உறவுகளை மேற்கொண்டு இவங்க என்னவா மாறி போயிடுறாங்க? இந்தோ கிரேக்கர்கள் அப்படின்னா இவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இந்திய வம்சாவளியாகவும் இருக்கும், கிரேக்க வம்சாவளியாகவும் இருக்கும் இல்லைங்களா? இந்தோ கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்தோ கிரீக்ஸ் எனக்கு இருந்தாங்க. இந்த இந்தோ கிரீக்ஸ பாத்தீங்கன்னா காலப்போக்குல எனக்கு சந்திரகுப்த மௌரியர் வந்து என்ன பண்ணிட்டாரு? எனக்கு செலூடஸ் நிக்கேட்ட தானே ஆண்டுட்டு இருந்தாரு. ஸோ அவர வந்துட்டு தன் கட்டுப்பாட்டின் கீழ கொண்டு வந்துட்டாருங்களா? ஸோ அப்ப இங்கிருந்து இந்தோ கிரீக்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா, வலிமை குன்ற ஸ்டார்ட் பண்றாங்க இல்லைங்களா? பிகாஸ் இங்க எனக்கு இங்க இருந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி என்ன ஆயிட்டே போகுது? அதிகமாயிட்டே போகுது. சந்திரகுப்த மௌரியர் வந்தாரு, அசோகர் வந்தாரு. அவருடைய பீரியட்லலாம் எனக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டி அதிகமா போனதுனால, இந்தோ கிரீக்ஸ் வந்துட்டு தன்னிச்சையா செயல்பட முடியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, அசோகர் இறந்துடுறாரு, மௌரிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியாகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த இந்தோ கிரீக்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அவங்களுடைய பேரரசுகளை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விரிவாக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்தோ கிரீக்ஸ் அப்படின்னாலும், இந்தோ பாக்டீரியன்ஸ் அப்படின்னாலும் ஒருத்தங்களே தான். இந்தோ கிரீக்ஸ் அப்படின்னாலும், இந்தோ பாக்டீரியன்ஸ் பாக்டீரியர்கள் அப்படின்னாலும் எனக்கும் ஒண்ணுதான் இல்லைங்களா? சரி அப்ப அந்த இந்தோ கிரீக்ஸ பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அந்த இந்தோ கிரீக்ஸ் ஆர் பாக்டீரியன் கிரீக்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த பாக்டீரியன் கிரீக்ஸ இன்னும் மேற்கொண்டு உள்ள வராம, அந்த கேங்கட்டிக் பிளேனுக்குள்ள வராம யாரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தா? சுங்கர்கள் தான் பார்த்துட்டு இருந்ததா சொல்றாங்க. ஸோ புஷ்யமித்ரா அண்ட் தென் ஹிஸ் சக்சஸர்ஸ் ரிவைவ்டு வேதிக் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் அண்ட் ப்ரமோட்டட் வைஷ்ணவிசம்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, புஷ்யமித்ர சுங்கரும் அவருக்கு அடுத்து வந்தவங்கலாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, வேத ரிலீஜியன் பிகாஸ் எனக்கு ஆரம்பத்துல வேத மதம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் மக்கள் ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? சமண மதத்தையும், புத்த மதத்தையும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ மீண்டும் சுங்காசுடைய பீரியட்ல மீண்டும் என்ன ஆயிரும்னா, வேத மதம் எனக்கு வந்துட்டு எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஆரம்பிச்சு எனக்கு வேத மதத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா? அப்ப சைவ மதமும், வைணவ மதமும் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது யாருடைய பீரியட்னு சொல்லலாம்? மெகைன் சுங்காஸுடைய பீரியட்ல இல்லைங்களா? ஸோ அடுத்து சான்ஸ்கிரிட்ஸ் கிராஜுவலி கெயின்ட் அசெண்டன்சி அண்ட் பிகம் த கோட் ஆஃப் லாங்குவேஜ். அப்ப மீண்டும் வேதிக் ரிலீஜியன் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாலே ஆப்வியஸ்லி என்னதுங்க? சான்ஸ்கிரிட் எனக்கு
எமோஜாக ஆரம்பிக்குது. அப்போ சமஸ்கிருத மொழி படிப்படியாக எனக்கு ஏறுமுகம் பெற ஆரம்பிக்கிறதா எனக்கு சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு, புஷ்யமித்ரா பெர்சிக்யூட்டட் புத்திஸ்ட். ஸோ புஷ்யமித்ர சுங்கர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு வேதிக் பிராக்டிஸ ஃபாலோ பண்ணதுனால, யார் யாரெல்லாம் புத்த மதம் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, யார் வந்து ரொம்ப துன்புறுத்தினாராம் புஷ்யமித்ர சுங்கர் இல்லைங்களா? ஸோ அப்போ அ ப பட் ஆனாலுமே இவருடைய பீரியட்ல புத்திஸ்ட் மொனுமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? புத்த சமய நினைவுச் சின்னங்கள் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெனோவேட் செய்யப்பட்டது. சீர் செய்யப்பட்டதா வந்துட்டு சொல்றாங்க. சரிங்களா? தி கிரேட் ஸ்தூபா ஆஃப் சாஞ்சி அண்ட் த ரெயிலிங்ஸ் விச் என்க்ளோஸ் இட் பிலாங் டு த சுங்கா பீரியட். ஸோ அப்போ சாஞ்சியில் உள்ள மாபெரும் ஸ்தூபியும் அதை சுற்றி உள்ள சுற்றுச்சுவரும் யாருடைய பீரியட்ல கட்டப்பட்டதுங்களா? சுங்காசுடைய பீரியட்ல தான் கட்டப்பட்டது. ஸோ அவங்க மத்த மதத்தாரை எதிர்த்தாங்க. ஆனாலும் அந்த நினைவுச் சின்னங்கள்லாம் வந்துட்டு என்னதான் புதுப்பிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்க எந்த தடையும் வந்துட்டு செய்யறத சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கன்வா டைனாஸ்டி. தி கன்வாஸ் இன் த நார்த். அப்போ சுங்காஸ ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அடுத்து எனக்கு யார் வரா? கன்வர்கள் எனக்கு வராங்கன்னு சொல்லி படிக்கிறீங்களா? தி கன்வா டைனாஸ்டி ப்ரொடியூஸ்ட் 4 கிங்ஸ் அண்ட் தேர் ரூல் லாஸ்டட் ஒன்லி ஃபார் 45 இயர்ஸ். ரொம்பவே கம்மியான ஆண்டு காலம் தான் எனக்கு யார் ஆண்டிருப்பாங்கன்னா, கன்வாஸ் எனக்கு ஆண்டிருப்பாங்க. மொத்தமே எனக்கு 4 அரசர்கள் தான் எனக்கு இருந்திருப்பாங்க. தி ஹிஸ்டரி ஆஃப் மகதா ஆஃப்டர் தி ஃபால் ஆஃப் தி கன்வாஸ் இஸ் டிவாய்ட் ஆஃப் எனி சிக்னிஃபிகன்ஸ் அன்டில் த எமர்ஜென்ஸ் ஆஃப் தி குப்தா டைனாஸ்டி. ஸோ கன்வர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா குப்தர்களின் வீழ்ச்சி வரை மகதத்துடைய அதாவது எனக்கு சுங்காஸ் இருந்தாங்க. சுங்காஸ ரீப்ளேஸ் பண்ணிட்டு எனக்கு யாரு வந்துட்டாங்கன்னா, எனக்கு கன்வாஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டு தான் அந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, குப்தாஸ் வந்திருப்பாங்க. அப்ப கன்வாஸுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமும், குப்தாஸுடைய எழுச்சிக்கு முன்னாடியும் இந்த இந்த இன் பிட்வீன்ல வேற எதுவும் சொல்ற மாரி எதுவும் பெருசா நடக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளதான். சரிங்களா? ஸோ கன்வாஸ பத்தி பெருசா படிக்க ஒண்ணும் இல்ல. ஏன்னா 45 இயர்ஸ் தான் ஆண்டிருக்கிறதுனால, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு என்னென்ன அரசர்கள் இருந்தாங்க அப்படின்னு படிச்சுக்கிறோம். முதல் அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா, வாசுதேவ கன்வர் அப்படிங்கிறவர் தான். ஸோ 2வது அரசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூமிமித்திரர். 3வது அரசர் வந்துட்டு நாராயணர். 4வது சுசார்மன் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் கடைசி அரசர் சுசார்மன். இவரு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் அசாசினேட்டட் பை ஹிஸ் பவர்ஃபுல் ஃபெடுவட்டரி சீஃப் ஆஃப் ஆந்திரா நேம்டு சிமுகா இல்லைங்களா? ஸோ இந்த சுசார்மன பார்த்தீங்கன்னா, சிமுகா அப்படிங்கிற இந்த சுசார்மனுடைய சிற்றரசர், ஆந்திராவை சார்ந்த ஒரு சிற்றரசர். அவரே பார்த்தீங்கன்னா கொன்றுவாரு. இந்த சிமுகா தான் எனக்கு அடுத்து சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவராக எனக்கு இருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தோ கிரீக்ஸ் அண்ட் இந்தோ பார்த்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப ஆஃப்டர் தி கான்க்வெஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் தி பஞ்சாப் ரீஜியன், அலெக்சாண்டர் தி கிரேட் லெஃப்ட் த கான்க்வெர்ட் டெரிட்டரி அண்டர் த ப்ராவின்ஷியல் கவர்னர்ஸ். படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அலெக்சாண்டர் வந்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா, தட்சசீலத்த அம்பி, போரஸ் அவங்கலாம் வந்து தோற்கடிச்சாருன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா, அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு? தான் வென்ற பகுதிகள்லாம் என்ன என்ன பண்ணிட்டு போனாரு? மாகாண கவர்னரான லைக் செலூடஸ் நிக்கேடர் மாதிரியான அவருடைய கவர்னர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரா? ஸோ அப்போ 2 ஆஃப் இட்ஸ் ஈஸ்டர்ன் சத்ரபீஸ் பாக்டீரியா அண்ட் பார்த்தியா ரிவோல்டட் அண்டர் த கிரீக் கவர்னர்ஸ் அண்ட் டிக்ளேர்ட் தேர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அப்போ அவருக்கு சொந்தமான இந்த பகுதிகளையே 2ஆ பிரிய ஆரம்பிச்சாங்க. ஒருத்தங்க யாருன்னா பாக்டீரியா பாக்டீரியா அப்படின்னும், இன்னொருத்தவங்க வந்துட்டு பார்த்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாக்டீரியா தனியா இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு. பார்த்தியன் தனியா இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தி சத்ரபி ஆஃப் பாக்டீரியா பிகேம் இண்டிபெண்டன்ட் அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் டியோடட்டஸ் ஒன் இல்லைங்களா? அண்ட் பார்த்தியா அண்டர் அர்சாக்ஸ். அதாவது ஒண்ணும் கிடையாது. இந்த பகுதிகள்ல எனக்கு அலெக்சாண்டர் இருந்தாரு. அவர் திருப்பி அவருடைய நாட்டுக்கே போற வழியில இறந்துருவாரு. அப்ப இங்க இருந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிய ஆரம்பிக்குது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தியா இல்லைங்களா? பாக்டீரியா யார் தலைமையிலனா டியோடட்டஸ் உடைய தலைமையில, பார்த்தியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அர்சாக்ஸ் அவருடைய தலைமையில இல்லைங்களா? அப்ப 2மே பார்த்தீங்கன்னா என்ன பேக்ரவுண்ட் தான்? கிரீக் பேக்ரவுண்ட் தான். கிரேக்க பேக்ரவுண்ட் தான். பட் அவங்க இந்தியால வந்து செட்டில் ஆகி இங்குள்ள கலாச்சாரம் கூட ஒருங்கிணைந்து போனதுனால அவங்களுக்கு என்ன பேரு? இந்தோ கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தி டிக்ளைன் ஆஃப் தி மௌரியன் எம்பையர், த கிரீக் ரூலர்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் பார்த்தியா ஸ்டார்டட் என்க்ரோச்சிங் இன்டு த நார்த் வெஸ்டர்ன் பார்டர் இல்லைங்களா? அப்ப இங்க மௌரிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியானதுக்கு அப்புறமா இந்த பாக்டீரியாவும் இந்த பார்த்தியன்ஸும் எங்க வர ஆரம்பிக்கிறாங்க? மேற்கொண்டு ஃபார்வர்டா இந்தியாவுக்குள்ள வர ஸ்டார்ட் பண்றாங்க. இல்லைங்களா? ஸோ அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கள தான் எனக்கு யார் எதிர்த்திருப்பா? சுங்காஸ் எனக்கு எதிர்த்திருப்பாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். இங்கேயே படிச்சுட்டு போலீங்களா? என்ன பண்ணாரு இவரு? சுங்கர்கள் ஹி சக்சஸ்ஃபுல்லி ரிப்பல்ஸ்டு தி பாக்டீரியா கிங் மெய்னாந்தர் இல்லைங்களா? அந்த பாக்டீரியா அரசரான
அந்த மீனாந்தர் தான் எனக்கு யார் வந்து எதிர்கொண்டிருப்பா, சுங்காஸ் எனக்கு எதிர்கொண்டாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். ஆனாலுமே அந்த காபூல், சிந்து எல்லாம் யார் தான் வச்சிருந்தாங்களாம், மீனாந்தர் தான் வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியும் படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அது போக பார்த்தீங்கன்னா சுங்காஸோட இம்பார்ட்டன்ஸே நம்ம என்னதான் படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கறோம்னா வந்துட்டு, they constantly faced threats from the இந்தோ பாக்டீரியன்ஸ் அண்ட் பார்த்தியன்ஸ். ஓகே, பட் அவங்களோட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, உள்ள யார் உள்ள படையெடுத்து வராம எனக்கு பாக்டீரியன்ஸும் எனக்கு வந்துட்டு பார்த்தியன்ஸும் உள்ள எனக்கு என்க்ரோச் ஆகி வராம the Sungas played an important role in defending the Gangetic Valley from the encroachment of Bactrian Greeks. அந்த இந்தோ பாக்டீரியன்ஸ் அல்லது இந்தோ கிரீக்ஸ் உள்ள இந்த கேங்கட்டிக் பிளேனுக்குள்ள வராம எனக்கு யார் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்கா, சுங்காஸ் எனக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு எனக்கு இருந்திருக்குதான் எனக்கு சொல்றாங்க சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இதுல நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு 3 பேரை படிச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுங்காஸை பத்தி படிச்சிருக்கோம். சுங்காஸ்ல பார்த்துட்டு புஷ்யமித்ர சுங்கரை பத்தி படிக்கிறோம். சுங்காஸ்ல புஷ்யமித்ர சுங்கர் பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்னிமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இவங்க 2 பேரும் தான் எனக்கு முக்கியமானவங்க படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த அக்னிமித்ரா பத்தி சொல்லணும் அப்படின்னா காளிதாசருடைய மாளவிகா அக்னிமித்திரம் அதோடைய ஒரு ஹீரோவா எனக்கு யாரா இருந்திருப்பா, அக்னிமித்ரா இருந்திருப்பாரு இல்லைங்களா. ஸோ அப்ப கடைசி அரசர்னு பாத்தீங்கன்னா சுங்காஸ்ல கடைசி அரசர்னு பாத்தீங்கன்னா தேவபூதி இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த தேவபூதி என்னும் கடைசி அரசரை தோற்கடித்து விட்டு அடுத்து எனக்கு வாசுதேவ கன்வர் அப்படிங்கிறவரால வாசுதேவ கன்வர் அப்படிங்கிறவர்களால எனக்கு என்ன ஆட்சி ஏற்பட்டுரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கண்வாட்சி ஏற்பட்டுரும். அதை இப்ப நம்ம பேசுறது எல்லாமே இந்த இடங்கள்ல இல்லைங்களா. ஸோ இந்த மகதம் அப்படிங்கிற இடங்கள்ல அப்ப இந்த கண்வாஸ் இருக்காங்க. இந்த கண்வாஸ் உடைய இந்த கண்வர்களுடைய கடைசி அரசரான சுஷார்மன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எனக்கு சிமுக்கா அப்படிங்கிற ஒரு ஆந்திராவை சார்ந்த ஒரு சிற்றரசர் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டுடுறாரு. கொண்டுட்டு அப்ப இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பரவலா என்ன ஆட்சி ஏற்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாதவாகனர்களுடைய ஆட்சி எனக்கு ஏற்பட்டுரும். சாதவாகனர்கள் சத்வகனாஸ் பட் அவங்களுடைய ஒரு கோர் ஏரியா எங்கதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மகாராஷ்டிரா அந்த பகுதிகள் தான் அவங்களுடைய கோர் ஏரியாவே எனக்கு இருந்திருக்கும். சாதவாகனர்கள் சவுத்துல இல்லைங்களா. ஓகே, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த சாத்வகனாஸை பத்தி நம்ம தென்னிந்திய வரலாறுல படிப்போம் ஆச்சுங்களா. அப்ப சுங்காஸ் முடிச்சிட்டாங்க, கன்வாஸ் முடிச்சிட்டாங்க. அப்ப இந்த பக்கம் நார்த் வெஸ்ட்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்தோ கிரேக்கர்கள் ஃபர்ஸ்ட் வராங்க. ஸோ இந்தோ கிரேக்கர்கள்னா யாருன்னா இங்க இருந்த அலெக்சாண்டருக்கு சொந்தமான பகுதிகள் இல்லைங்களா. கிரேக்கரான அலெக்சாண்டர் அவர் கேப்சர் பண்ண பகுதிகள்லாம் இங்க உள்ள பிரதிநிதி கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. அலெக்சாண்டர் இறந்த பிறகு இங்க இருந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சு இண்டிபெண்டன்ட் ஆகுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாக்டீரியா அப்படின்னும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள சண்டை மோதல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் எனக்கு பாத்தீங்கன்னா யார் வந்தான்னா சந்திரகுப்த மௌரியர் வந்தாரு. வந்து இவங்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு சந்திரகுப்த மௌரியருக்கு தலைமையில் கீழையும் அசோகருக்கு கீழையும் எனக்கு சாம்ராஜ்யம் இருந்துச்சு. இப்பதான் மௌரிய சாம்ராஜ்யமே வீழ்ச்சி ஆயிடுச்சு. அப்ப மீண்டும் இந்த பாக்டீரியன்ஸும் பார்த்தியஸும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உள்ள படையெடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் எனக்கு யாருன்னா இந்தோ கிரேக்கர்கள். இந்த பாக்டீரியன்ஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், இந்தோ பாக்டீரியன்ஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், இந்தோ கிரேக்கர்கள் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அவங்க தான் படையெடுத்து வருவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு சாகர்கள் வருவாங்க. அவங்கள யாருங்கிறதையும் படிப்போம். சாகர்கள் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் எனக்கு யார் வருவா, இந்த இந்தோ பார்த்தியன்ஸ் எனக்கு வருவாங்க இல்லைங்களா. ஸோ பட் அவங்க அவங்க கோர் ஏரியாவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. சாகர்கள் மட்டும் ஓரளவுக்கு இந்த வெஸ்டர்ன் மால் வாங்கிலாம் வந்திருப்பாங்க. பட் இந்தோ கிரீக்ஸும் இந்தோ பார்த்தியன்ஸும் ரொம்ப ஒரு கோர் ஏரியாக்கெல்லாம் வரல சரிங்களா. இந்த பார்த்தியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த பார்த்தியன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பல்லவர்கள். இந்த பார்த்தியன்ஸ்ல இருந்து இவங்களுடைய ஆரிஜின் கொண்டவங்க தான் யாரா இருக்க முடியும், பல்லவர்களாக இருக்க முடியும். தமிழகத்துல காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவர்களுடைய ஆரிஜின் அப்படின்னு பாக்குறோம்னா இவங்க ஒருவேளை யாராக இருக்கலாம், இந்த பார்த்தியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வழி வந்தவங்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூற்று நம்ம கிட்ட இருக்கு சரிங்களா. சோ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபாரின் இன்வேஷன் பாத்தீங்கன்னா சீனால இருந்து வந்த குஷானர்கள். இதுலதான் பாத்தீங்கன்னா நான் வந்து கனிஷ்கரை பத்தி எல்லாம் படிப்பேன் இல்லைங்களா. சோ கனிஷ்கர் எங்க படிச்சோம் இதுக்கு முன்னாடி, 4th புத்திஸ்ட் கவுன்சில் ஆன நான்காவது புத்த சமய கவுன்சில்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு காஷ்மீர்ல வந்துட்டு கன்வென்ட் பண்ண அரசராக பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ கனிஷ்கர். சோ அவரும் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க இருந்தா வந்திருப்பாரு, ஆப்வியஸ்லி
எனக்கு வந்துட்டு சீனாவிலிருந்து வந்தவங்க தான் இல்லைங்களா? சரி இப்ப என்ன ஆயிரும்னா, இந்த டைம்ல கரெக்ட்டா மௌரிய சாம்ராஜ்யத்துடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா, நெறைய அந்நிய படையெடுப்பு ஏற்பட்டதுக்கான காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான காரணம் இந்தியால அந்த அந்நிய படையெடுப்பை எதிர்கொள்ளும் அளவு வலிமையான ஒரு தலைமை இல்ல, ஒரு அரசர் இல்ல அப்படிங்கிறது ஒரு காரணம். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல சைனால என்ன பண்ணிருவாங்கன்னா, சீன பெருஞ்சுவர கட்டிருவாங்க. தி கிரேட் வால் ஆஃப் சைனாவ கட்டிருவாங்க. அப்ப அந்நிய படையெடுப்புகள் அங்க போக முடியாம, எல்லா படையெடுப்புகளும் யூ டர்ன் போட்டு அப்படியே எங்க வந்துரும்? இந்தியாக்குள்ள வந்துரும். அதனாலேயோ நெறைய படையெடுப்புகள் இந்த டைம்ல எனக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு 100 டூ 150க்கும் மேற்பட்ட எக்ஸாக்ட்டா ரொம்ப கோரா சொல்லணும்னா ஒரு 100 இயர்ஸ். அதுக்கு மேலயே அங்கங்க பரவலா இருந்திருப்பாங்க. பட் அந்த ஒரு 100 இயர்ஸ் உடைய எண்டுலயே பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரு எமர்ஜ் ஆயிருவா? குப்தாஸ் எனக்கு எமர்ஜ் ஆக ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அதனால தான் இந்தியா இஸ் அ டைவர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு டைவர்சிட்டி கொண்ட ஒரு நாடுன்னு சொல்லி படிக்கிறோம். நெறைய கலாச்சாரங்கள், நெறைய பண்பாடுகள், நெறைய கல்ச்சுரல் பிளெண்டிங்ஸ் நெறைய நெறைய கலாச்சார ஒற்றுமைகளாக இருக்கட்டும், ஒருங்கிணைந்து புதிய கலாச்சாரம் உருவாகுறது, எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு இந்த டைம்ல எனக்கு எமர்ஜ் ஆகி இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ப இந்த ஒரு சார்ட் தெளிவா படிச்சுக்க போறோம். போஸ்ட் மௌரியன்ஸ்ல நார்த் வெஸ்ட்ல இந்த இதே ஆர்டர்ல படிச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் யார் வந்தான்? இந்தோ கிரீக்ஸ், அடுத்து சாகர்கள், அடுத்து பார்த்தியன்ஸ், அடுத்து குஷானஸ். அதே மாரி இங்க எனக்கு சுங்காஸ், கன்வாஸ், இங்க சத்வகாஸ். இதே ஆர்டர்ல இத படிச்சுக்க போறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சோர்சஸ் எல்லாமே படிச்சுக்க போறோம். இல்லைங்களா? இந்த ஆதாரங்கள் எல்லாமே படிச்சுக்க போறோம். ஸோ அதுக்கடுத்து ஆப்வியஸ்லி இந்த மகாபாஷ்யா யார் எழுதியது? ஹர்ஷச்சரிதம் யார் எழுதியது? பிருகத் கதா இது யார் எழுதியது? இல்லைங்களா? நெக்ஸ்ட் மத்தியமிக்க சூத்ரா யார் எழுதியது? புத்த சரிதம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லாஸ்ட் குரூப் 2 ப்ரிலிமினரில கேட்ட ஒரு கொஷின் இல்லைங்களா? புத்த சரிதம் பத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மாளவிகா அக்னிமித்ரா ஆஃப் காளிதாசர். ஸோ அதுக்கடுத்து சுங்காஸ்ல பார்த்தீங்கன்னா, சுங்காஸ்ல ஃபர்ஸ்ட் அரசர் புஷ்யமித்ர சுங்கர் இல்லைங்களா? பயங்கரமான ஒரு வேதிக் அடமன் கொண்ட ஒருத்தர் இல்லைங்களா? பயங்கரமா ரொம்ப தீவிரமா வேத சமயத்தை பின்பற்றிய ஒருவர்ன்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு? சுங்காசுரிய பீரியட்ல மீண்டும் பிராமண மதத்தின் ஆதிக்கம் எனக்கு பரவலாக ஏற்பட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பீக் அடைஞ்சிருக்கும். யாருடைய பீரியட்ல? குப்தாசுரிய பீரியட்ல. ஓகேங்களா? ஸோ 2வது அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா, அக்னிமித்திரர். கடைசி அரசர்ன்னு பார்க்குறோம்னா, எனக்கு தேவபூதி. அவர யாரு கொண்டுருவான்னா, வாசுதேவ கன்வர் கொண்டுருவாரு. அப்ப அடுத்து கண்வ வம்சம் வந்துடுறாங்க. ஸோ கண்வம்ல ஃபர்ஸ்ட் அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா, வாசுதேவ கன்வர், பூமிமித்ரா, நாராயணா. கடைசி அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா, சுசார்மன். கன்வாஸ்ல மொத்தமே 4 பேர் தான். இந்த சுசார்மனை யார் கொண்டுருவான்னு பார்த்தீங்கன்னா, சிமுக்கா கொண்டுருவாரு. அப்ப சிமுக்காவால அடுத்து என்ன ஆட்சி ஏற்பட்டுரும்? சாதவாகன ஆட்சி எனக்கு ஏற்பட்டுரும். இல்லைங்களா? ஸோ அடுத்து இந்தோ கிரீக்ஸ் அண்ட் இந்தோ பார்த்தியன்ஸ். அதுல பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா யார் தலைமையில இண்டிபெண்டன்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டியோடடஸ் உடைய தலைமையில. இந்த பார்த்தியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அர்சாக்கஸ் அவருடைய தலைமையில எனக்கு இண்டிபெண்டன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா வந்ததுக்கு அப்புறமாகத்தான் எனக்கு யார் வந்திருப்பா? பார்த்தியன்ஸ் எனக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம யார பத்தி பார்த்துரலாம்? இந்தோ பாக்டீரியன்ஸ் அண்ட் சாகர்கள் அண்ட் இந்தோ பார்த்தியன்ஸ் 3 பேத்த பத்தியும் பார்த்துரலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டா நமக்கு இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, குஷானர்கள் ரொம்பவே முக்கியமானவங்க. கனிஷ்கர் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அப்போ தனியா ஒரு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம குஷானஸ பத்தி படிக்கலாம். சரிங்களா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல்.